சார் என்னன்னா ஒரு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக நீங்க பொறுப்புல இருக்கிறீங்க. பிஜேபியும் ஒரு பக்கம் உங்களுக்கு எதிராக அவங்க பல தான தண்டங்கள், சாமதான பேத தண்டம் எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. இந்த சைடு காங்கிரசும் உங்களுக்கு எதிராக களத்தில் இருக்கிறது. இந்த தேர்தல் ஆம் ஆத்மிக்கு சவாலானதாக இருக்குமா சார்? இந்த இலவச வாக்குறுதிகள், அதை தாண்டி இருக்கக்கூடிய கடுமையான விமர்சனங்கள், பிரச்சாரங்கள், இதெல்லாம் ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குமா இந்த எலெக்ஷன்ல? இல்ல, இவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் ஆம் ஆத்மிக்கு சாதகமாக இருக்கிறது. சரி, ஏன்னா பொதுவாக இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது பாத்தீங்க, அண்ணன் தன் சகோதரர் சேகர் ரொம்ப அருமையா பேசக்கூடியவர், நிறைய பார்த்திருக்கேன். நல்ல இதையும் சமாளிக்கக்கூடிய செல்வம் அது கட்சியை எப்படி எல்லாம் டிஃபெண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் ரொம்ப அருமையா டிஃபெண்ட் பண்ணுவாரு. அந்த இதுல அதே தான் இதுலயும் செய்யறாரு. பரவாயில்ல. இருந்தாலும் நான் என்ன பாக்குறேன்னா, இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிட்டே என்ன அது நாங்க ஜனங்க இதுக்கு பாக்குறாங்க. இவங்க வந்தாலும் இப்படிதான் சண்டை போட்டுக்க போறாங்க என்ன. நாங்க அதனால இவங்ககிட்ட சண்டை போடுறதை அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட நாங்க நேரடி இறங்கிட்டோம். எங்களை நீங்க என்ன வேணாலும் விமர்சிக்கலாம். ஏன்னா நீங்க தேர்தல்ல ஓட்டு, அதாவது இன்னைக்கு காங்கிரஸோட நிலைமை கட்சியை காப்பாத்தி ஆகணும். ஓகே. ஏன்னா தொடர்ந்து அவங்க சைஃபர்லயே இருக்கிறாங்க, ஜீரோலயே இருக்கிறாங்க. ஓகே. அதனால அவங்க அதுக்கு போராடுறாங்க. அதுக்கு எதை வேணாலும் அவங்க இந்த காலகட்டத்துக்கு எதை வேணாலும் பேசுவாங்க. ஏன்னா அவங்கதான் மத்தியத்துல ஆளுநருக்கு எதிராக ஒரு இது சட்டம் ஏற்ற வரும்போது அப்போ அவங்களும் அதுக்கு ஆதரவு கொடுத்தவங்க தான் எதிராக என்ன. அதனால அந்தந்த காலத்துக்கு அவங்க அன்னைக்குள்ள சூழல், அன்னைக்கு கூட்டணி வேணுங்கிறதுக்காக அது பண்ணாங்க. நாங்க இன்னைக்கு அந்த கூட்டணியை நாங்க தொடர்றோம். அதுல எங்களுக்கு காங்கிரஸுக்கும் தேசிய அளவுல இந்த இந்தியா கூட்டணியில எங்களுக்கு முரண்பாடு, கருத்து வேறுபாடு கிடையாது. இதை ஒரு சாதகமாக ஏன்னு கேட்டா, நாங்க இது ஆம் ஆத்மி கட்சியினோட கூட்டணி என்பதே இந்தியா கூட்டணியில் நாங்க சேர மாட்டோம்னு ரொம்ப எல்லாருமே நினைச்சாங்க. இல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் சேர்ந்துட மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, நிறைய பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் மறுபடி கட்சி தான் முக்கியம், அந்த கட்சியை விட நாடு முக்கியம் நினைச்சு நாங்க அந்த வேலையை நாங்க அது செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நாங்க பிஜேபியினுடைய வலுவை குறைக்கப்பட்டிருக்கு. இந்தியா கூட்டணியுடைய அந்த பலத்தை நாங்கெல்லாம் எல்லாருமே சேர்ந்து இணைஞ்சு ஒரு அணில் மாதிரி எல்லாருமே சேர்ந்ததுனாலதான் இன்னைக்கு 400 இடங்களுக்கு மேல் கைப்பற்றுவேன் என்று சொன்ன பிஜேபி இப்படி எந்த நிலைமையில இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அதனால இன்னைக்கு அந்த இந்தியா கூட்டணியுடைய பலம் தான் இன்னைக்கு ராகுல் காந்தியே எதிர்கட்சி அந்தஸ்தையாவது பெற்றிருக்கிறார். கடந்த தேர்தல்ல பெற முடியல. இதெல்லாம் நான் கேட்டது தேர்தல், அது மாநில தேர்தல்ங்கிறது வேறதான். அதனால அவர்கள் தேர்தல் களத்துக்காக செய்யறாங்களே தவிர ஆம் ஆத்மி கட்சியை வேண்டும் என்று விமர்சிக்கிறாங்க. தேர்தல் என்ன பண்ண நம்மளும் நிக்கணுமே. அது பிஜேபியை பொறுத்தளவுக்கு அது ஒண்ணும் இல்ல. அங்க பிஜேபி சட்டமன்ற தேர்தலில் அங்க மக்கள் அவங்களை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. என்ன முதல் தேர்தல்ல ஒரு 3 இது கொடுத்தாங்க, 2வது ஒரு 7 கொடுத்தாங்க. ஆட்சியில இருக்கிறதுனால அந்த பலம் அவங்களுக்கு ஏறிச்சே தவிர இல்லைன்னு சொன்னா அதுவும் இல்லாம போயிருப்பாங்க. மத்தியில ஒரு ஆட்சியில இருக்கிறதுனால அவங்க நீங்க சொன்ன மாதிரி சாம பேத தான தண்டை அத்தனையும் பயன்படுத்துறதுனால அவர்கள் வர்றாங்களே தவிர மக்கள் கண்டிப்பாக அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் டெல்லியில் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை எவ்வளவு எங்க மேல நாங்கள் ஆட்சியில் ஏறி உட்கார்ந்த முதலமைச்சராக பொறுப்பேற்ற அந்த அன்றைய தினத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஆளுநராலையும் மத்திய பிஜேபியாலையும் தொடர்ந்து கஷ்டங்களை அனுபவித்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால நாங்க அதுல நாங்க ஒரு பக்குவம் பெற்றுட்டோம் நாங்க. அதனால இப்ப இவர்களுடைய விமர்சனங்கள், இவர்களுடைய தாக்குதல்கள் அதெல்லாம் டெல்லியில இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொன்னாலும் சரி, அங்க மக்கள் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இன்னைக்கு ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. உண்மையிலேயே 70க்கு 70 பிஜேபி சொல்லுதுன்னா அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் 70க்கு 70 கண்டிப்பாக கடந்த தேர்தலில் ஒரு 7 சீட்டை மிஸ் பண்ணணும், அதுக்கு முதல் தேர்தலில் ஒரு 3 சீட்டை மிஸ் பண்ணணும். இந்த தடவை கண்டிப்பாக நீங்கள் என்ன விமர்சிச்சாலும் சரி, இந்த விவாதத்திற்காக நம்முடைய கட்சிக்காரர்கள் நல்லா பேசுறீங்கன்னு பாராட்டுறதுக்காக நீங்க வேணா எல்லாரும் பேசலாமே தவிர ஃபேக்ட் என்னன்னு கேட்டா கண்டிப்பாக இந்த தடவை அதிக 70க்கு 70 பெறக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு ஆம் ஆத்மிக்கு இருக்கு. நீங்க பார்க்கதான் போறோம். 8ஆம் தேதி ரிசல்ட் வரதான் போகுது. அதனால நாங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கிறோம், தன்னம்பிக்கையோடு இருக்கிறோம், மக்கள் மேல மிக நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதனால எங்களுடைய பணிகள் இன்னைக்கு டெல்லியில இன்னார்தான் முதலமைச்சர்னா யாரு அப்படின்னு இன்னைக்கு பிஜேபியாலும் சொல்ல முடியாது, காங்கிரஸாலையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு தகுதி படைத்த ஒரே முதலமைச்சர் இவர்தான் டெல்லி மக்கள் பூரா முடிவு செஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பா அதை நடக்கும். ஓகே சார், இவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோ சார், கடந்த காலங்களில் நீங்க இதே மாதிரியான அளவு தேர்தல் வாக்குறுதிகளை இவங்க டெல்லியில கொடுக்கல சார். கடந்த முறை கொடுக்கல.
இந்த முறை கூடுதலாக ரொம்ப அதிக கவனம் செலுத்துகிறார்கள். ஏன்னா உங்க இன்னைக்கு டெல்லியினுடைய மொத்த அதிகாரத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நீங்க ஒரு செக்ரட்டரி கூட நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது, ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுவும் இன்னைக்கு ஆளுநர் கையில் போயிடுச்சு. எல்லாமும் எடுத்துக்கிட்டாங்க. ஹோல் பவர் வந்து இன்னைக்கு அண்டர் தி ஹோம் மினிஸ்ட்ரி அண்ட் கவர்னர் மட்டும்தான், லெப்டினன்ட் கவர்னர் தான். இந்த அதிகாரத்தை பிடித்தே ஆகணுங்கிறதுல அவர்கள் ரொம்ப மும்முரமா இருக்காங்க அப்படிங்கறது நம்மளால இந்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோ பார்த்தா புரிஞ்சிக்க முடியுது. இது எந்த வகையிலுமே அவங்களுக்கு கை கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா சார், அதான் தெளிவா சொல்றேன். ஏன்னு கேட்டா டெல்லியை பொறுத்தளவில் டெல்லியில வந்து ஏன்னா இது நாள் வரைக்கும் இத்தனை கட்சிகள்லாம் ஆண்டு இருக்காங்களே தவிர அடிப்படை தேவைகளை இவர் நினைக்கவே இல்லை. இவங்க நினைச்சிருந்தா நிச்சயமாக இவர்கள் எல்லாம் இந்த மீண்டும் ஒரு மினிமம் சீட்டாவது வருவாங்கல்ல. இவங்க வந்து வந்திருக்கும் போனா ஒரு காங்கிரஸ் 0க்கு மேல வரவே முடியல. டெல்லியில இவங்க 15 வருஷமா காங்கிரஸ், அது இல்ல கவர்னர் ஒரு பக்கம் தொல்லை எங்களுக்கு, மத்திய அரசு ஒரு தொல்லை, அங்க கார்பரேஷனும் பிஜேபி இருந்துட்டு நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம் செய்ய முடியாம. அந்த கார்பரேஷன் நீங்க எங்கள்கிட்ட வந்துருச்சு. அதனால இது இருக்கிற நீங்க சொன்னீங்க பவர் வந்து உண்மையிலேயே எங்களுடைய மாநில அரசினுடைய அதிகாரம் எப்படி இருக்குன்னா எப்படி குறைச்சிருக்காங்கன்னா ஒரு கார்பரேஷன் லெவலுக்கு தான் எங்களை கொண்டு போயிருக்காங்க. ஆனாலும் அந்த இருக்கிற அதிகாரங்களை வைத்துக் கொண்டு அந்த எங்க பள்ளிக்கூடங்கள்ல கல்வித்துறையில சரி, ஹெல்த்லயும் சரி, என்னென்னலாம் எங்களுக்கு முடியுதோ அதில் நாங்கள் சாதித்து காட்டியிருக்கிறோம். எங்களை ஊழல் செஞ்ச ஊழல் சும்மா சொல்றாங்களே தவிர அவர்களுக்கே தெரியும் இங்க ஊழல்லாம் நடக்கல. நடந்திருந்தால் நிச்சயமாக ஒரு கடன் இல்லாத மாநிலத்தை நாங்கள் இவ்வளவு நன்மைகள் செய்து இவ்வளவு கொடுத்து நாங்க நிலைநிறுத்திருக்க முடியாது. இவ்வளவு கஷ்டத்தை சுற்றிலும் பூரா வேலைகள், கடினமான முள் வேலைகளை எங்கள் மேல போட்டு வச்சிருந்தாலும் அதையெல்லாம் மீறி அந்த மக்கள் எங்களுக்கு இன்னைக்கு போட்டி என்ன, 2 பேரும் என்ன பேசுறாங்க, ஆம் ஆத்மிக்கும் பிஜேபி எங்களுக்கு தான் போட்டி, காங்கிரஸ் என்ன சொல்றாங்க எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி. அந்த 2 பேரையுமே தள்ளி நாங்க இன்னும் அந்த இடத்துல நிக்கிறோங்கிறத அவங்களே உறுதிப்படுத்துறாங்க. அதனால இது வந்து ரொம்ப தெளிவாக எங்களுக்கு நாங்க நம்பிக்கையோடு இருக்கிறோம். இங்க எங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள், டெல்லியில இருந்து வரக்கூடிய தகவல் அத்தனையும் வந்து இந்த முறை மிகப்பெரிய வெற்றியை இவங்க வந்து மகாராஷ்டிரல என்ன கோல்மால் பண்ணாங்களோ ஏதோ ஒண்ணு அதைத்தான் ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் அவர்கள் வந்து நாங்க வருவோம் 70 பிடிப்போம்னு பேசுறாங்களே. உண்மையாக மக்கள் நம்ம நம்பிக்கை வைத்து அவர்கள் பேசுங்க. தேர்தல் ஆணையத்தையோ வேற எதோ நம்புறாங்க அவங்க. அதையெல்லாம் அப்படியும் பாருங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட முதல்ல ஓட்டிங் மிஷின்ல பிரச்சனைன்னு பேசினாங்க எல்லாரும். இப்ப என்னன்னு கேட்டா ஒவ்வொரு தொகுதியிலும் 5000 ஓட்டுகளை நீக்கி இருக்கிறாங்க. அதை நீக்கிறது யாருன்னா அதுக்கு மனு கொடுத்ததே பிஜேபி காரங்க. ஆக இதெல்லாம் கேட்டா அப்ப அதை கண்டுபிடிச்சோம் நாங்க. ஏன்னா ஆம் ஆத்மி வந்து இதெல்லாம் ஒவ்வொன்றும் கவனமா இருப்போம் நாங்க. அதை போய் கண்டுபிடிச்சதுல ஒவ்வொரு தொகுதியும் 5000 10,000 ஓட்டு அங்க இருக்கிறவங்க ஓட்டு கடந்த முறை ஓட்டு போட்டவங்க இந்த தடவை ஓட்டு போட முடியல. இப்ப இவர்கள் எல்லாம் கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தை கொண்டு போய் நாங்க கொடுத்துருக்கோம். ஆக எந்தெந்த நீங்க சொன்னதுதான் சாம பேர தானத்தன் எந்த ததிகணத்தை போட்டாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க தவிர அதனுடைய விளைவுதான் இந்த தேர்தல் அறிக்கை. தேர்தல் அறிக்கை அவங்க முடியாதுன்னு சொன்னது, கூடாதுன்னு சொன்னது. நீங்க சொன்ன மாதிரி உலக அளவுல நீங்க இப்ப டாலருடைய விலை எங்க போய் நிக்குது எல்லாருக்கும் தெரியுது. இன்னைக்கு அந்நிய செலவுடைய கையிருப்பு எப்படி மோசமா போயிருக்குன்னு தெரியுது. இப்போ இது மாதிரி ஒரு சூழல்கள், ராணுவத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தெளிவா எடுத்து வச்சுக்க. இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சியை மத்தியில நடத்திக்கிட்டு ஏதோ ஒரு சூழல்ல வந்து மீண்டும் ஏதோ தவறுதலாக தான் இன்னைக்கு ஏதோ ஒரு இந்த மாதிரி பொய்களையும் புரட்டுகளையும் சொல்லித்தான் இவங்க ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்துடுறாங்க. அந்த சூழல்ல திருப்பி மக்கள் வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. நிச்சயமாக இந்த முறை ஆம் ஆத்மி கட்சி, நான் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் என்பதற்காக நான் சொல்லல, ஒரு சாமானியனாக சொல்றேன். டெல்லியில இருக்கிற ஒரு சாமானியனை போல நான் சொல்றேன். இன்னைக்கு இவர்கள் நினைப்பது போன முறையை விட இவர்கள் மோசமான இடத்திற்கு தள்ளப்படுவார்கள்.